Hi juniors, இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் சிஎஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபிசிக்ஸ் 1 டே பிளாஸ்டர் பிளான் பார்க்கலாம். குவார்ட்டர்லி எக்ஸாம் 2025க்கு 1 டே தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கெமிஸ்ட்ரி 1 டேன்னு சொன்னால் கூட ஏதோ பயந்துக்கலாம். ஆனால் ஃபிசிக்ஸ்லாம் எந்த கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டியது மட்டும் ஒன்று தான், காமாக படிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காமல் டென்ஷன் ஆகாமல் நிறையா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாமல் படிக்கிறத தெளிவாக படிச்சிங்கனாலே போதும். ஈஸியாக மார்க் வந்துடும். பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் யூஸ் ஆகிற வரைக்கும் படிச்சிடலாம் 1 டேயில். ஃபஸ்ட்டு உங்களுக்கு போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. வால்யூம் 1 ஃபுல்லாக, வால்யூம் 2ல் ஃபஸ்ட் லெசன் இருக்குது. டார்கெட் வந்து உங்களுக்கு நீங்கள் எனி 4 சாப்டர்ஸ் எய்ம் பண்ணுறீங்க. எனி 4 சாப்டர்ஸ் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அது தப்பு. டாப் 4 சாப்டர்ஸ் தான் எய்ம் பண்ணணும். ஏன்னா அதுதான் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் கை கொடுக்கும். அதனால் எனி 4ன்னு சொல்லாமல் டாப் 4 லெசன்ஸ் படிக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த டாப் 4 எதுனா 1, 2, 5, 6 இந்த 4 சாப்டர். ஓகேங்களா? 4 சாப்டர் படித்து முடிச்சுடுவேன்னா 3 and 4ல் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கலாம். அது உங்கள் விஷ். நீங்கள் லீவ் எடுத்துக்கணும் முடிஞ்சால். டேக் லீவ் இஃப் பாசிபிள். ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வர டைமு அதுக்கும் இதுக்கும் இதாகும். அப்புறம் அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிவிட்டு அதனால் இதாகும். அதனால் ஒரு நாள் தான் லீவ் போட்டிங்கன்னா நல்லது. ஈஸியாக படிச்சுக்கலாம் வீட்டிலேருந்து. அப்புறம் தேர்ஸ்டே நைட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து சாப்டர் 5 ஃபுல்லாக படித்து முடிச்சிடுறீங்க. கோல்டன் ப்ளஸ் சில்வர் கொஷின்ஸ் எல்லாமே. இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். ஸ்டேஜ் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப். அதில் கோல்டன் ப்ளஸ் சில்வர் கொஸ்டின்ஸ் 2 படிச்சிடுங்க. சாப்டர் 5 இன்றைக்கி நைட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ரைடே மார்னிங் நாளைக்கு 5 o'clock 9:30 வரைக்கும் சாப்டர் 1 கோல்டன் ப்ளஸ் சில்வர் கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க. ஆல்ரெடி படித்து முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இவ்வளோ டைம் தேவைப்படாது. முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் 9:30 லஞ்ச் டைம் வரைக்கும் சாப்டர் 2 கோல்டன் ப்ளஸ் சில்வர் கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க. ஓகேவா? இதுவும் உங்களுக்கு டைம் இவ்வளோ தேவைப்படாது. முடிச்சிட்டிங்கன்னா சம்ஸ் பாருங்கள், கோல்டன் சம்ஸ் பாருங்கள். இல்லைனா நெக்ஸ்ட் சாப்டர் போய்க்கோங்க. லஞ்சிலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் சாப்டர் 6 கோல்டன் கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா சில்வரும் படிங்க. முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், அதனால் நான் கோல்டன் தந்திருக்கேன். முடிச்சிட்டிங்கன்னா சில்வர் கொஸ்டின்ஸும் படிங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு 7 o'clock ஸ்லீப்பிங் டைம் வரைக்கும் சாப்டர் 3 and 4 ரெண்டில் ஏதோ ஒன்று, இல்லை 2 முடியும்னா 2லேயும் கோல்டன் கொஸ்டின்ஸ் மட்டும் படிக்கிறீங்க. அவ்வளோதான். சாட்டர்டே மார்னிங் எழுந்திரிச்சு ரிவிஷன் பண்ணுறீங்க. சாப்டர் 5 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதான் ஃபஸ்ட்டு முடிச்சிங்க. அதனால் சாப்டர் 5 1, 2, 6 அப்படின்னு அந்த ஆர்டரில் ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். சாப்டர் 5 படிக்கும்போது இன்னும் 1, 2, 3, 4, 5, 6 எல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. சாப்டர் 1 படிக்கும்போது ஐயோ இன்னும் சாப்டர் 2, 3, 4, 5 எல்லாம் இருக்குது, 6 எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கக்கூடாது. சாப்டர் 1 இருக்குது, இதை நம்ம எவ்வளோ முடிக்கிறோமோ அவ்வளோ முடிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு படிங்க. அப்போ தான் உங்களால் படிக்கிறது ஸ்டோர் ஆகும், இல்லைன்னா மறந்துடும். இப்போ 1 marks பார்த்தீங்கன்னா புக் பேக் மட்டும் ஃபுல்லாக படிச்சுருங்க. டோன்ட் வரி அபவுட் புக் இன்சைட் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இன்னும் நிறையா டைம் இருக்குது. உங்களுக்கு இன்னும் 3 days 5 days கேப்பெல்லாம் வச்சு எக்ஸாம்ஸ் வரும் கண்டிப்பாக. அதனால் அப்போது புக் இன்சைட் டார்கெட் பண்ணிக்கலாம். இப்போ புக் பேக்கு மட்டும் தரவு பண்ணி வைங்க. புக் பேக்கும் படிக்காமல் சும்மாவே போயிட்டிங்கன்னா அப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸாம் புக் பேக்கும் படிக்கணும், புக் இன்சைடும் படிக்கணும். அதனால் இப்போது புக் பேக் மட்டும் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் 2 marks புக் பேக் மட்டும் போதும். புக் இன்சைடில் மோஸ்ட்லி 2 marks இல்லை ஃபிசிக்ஸில், புக் பேக் மட்டும்தான். அப்புறம் லாஸ்ட் நேம் தியரம்ஸ் எதுவுமே ஒமிட் பண்ணாதீங்க. 3 marksனால் அப்படி தான். ஸ்மால் டெரிவேஷன்ஸ், எல்லா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ், அப்புறம் அட்லீஸ்ட் கோல்டன் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக படிச்சுங்க. 3 marks அந்த ஸ்டேஜ் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃபில் கோல்டன் கொஸ்டின்ஸாவது ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஒவ்வொரு லெசனுக்கும் 3 to 4 3 marks தான் இருக்குது கோல்டனில். அது மட்டுமாவது முடிச்சிருங்க. சாப்டர் 5 அதே மாதிரி தான். கோல்டன் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்கனாலே மோஸ்ட்லி எல்லாம் 4 ± 4 3 4 எல்லாம் அட்டன் பண்ணிடலாம். கோல்டன் ப்ளஸ் சில்வர் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா இன்னுமே நல்லது. எல்லாமே அட்டன் பண்ணிடலாம் 5. ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் சம் இன்க்ளூட் ஆகும், பார்த்துக்கோங்க. கோல்டன் சில்வர் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆல் த பெஸ்ட். ஸ்டடி முக்கியமாக இது ஒன்று தான். இந்த லெசன் படிக்கிறீங்கன்னா இந்த ஒரு லெசனை மட்டும் மைண்டில் வச்சுட்டு தெளிவாக படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.